வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் வெட்டிங் கெஸ்ட் மேக்கப் லுக் தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஃப்ரம் த பிராண்ட் சுகர் காஸ்மெட்டிக்ஸ். ஸோ சுகர் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து இந்த சிம்பிள் மேக்கப் லுக் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு அந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த லுக் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட் வந்து ஃபேஸ் மாய்ஸ்சரைஸ் பண்ணிவிட்டேன். அடுத்து நான் ப்ரைமருக்கு சுகரோட பேஸ் ஆஃப் க்ளோரி போர் மினிமைசிங் ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணுறேன். இட்ஸ் வெரி குட் சிலிக்கான் பேஸ்ட் ப்ரைமர். ஸோ அது கொஞ்சமாக எடுத்து என்னோடய ஃபேஸில் நான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு தெரியுதா, இது வந்து நல்ல ஒரு சிலிக்கான் டெக்ஸ்டரில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைமர். ஸோ இதை எடுத்து என்னோட சென்டர் ஆஃப் த ஃபேஸில் வந்து மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணி நான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். அண்ட் ப்ரைமர்ஸ் வந்து எப்போவுமே நீங்கள் டவுன்வர்ட் டைரெக்ஷனில் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து டைனி ஹேர்ஸ் இருந்து அதெல்லாமே செட்டில் டவுன் ஆகும். ஸோ ப்ரைமர்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு டவுன்வர்ட் டைரெக்ஷனில் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ நான் இந்த ப்ரைமர் வந்து கொஞ்சமாக எடுத்து என் ஃபேஸில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரைமர் அப்ளை பண்ண அப்புறமா ஃபேஸ் பேஸ் நான் அது ஆஃப் கேமில் வந்து ஃபில் பண்ணிட்டு வந்துட்டேன். அடுத்து நான் பவுடர் வச்சு செட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் வந்து ஆல் செட் டு கோ ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர் ஃப்ரம் சுகர் வந்து யூஸ் பண்ணுறேன். இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் ஒயிட் கலர் ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர். எனக்கு ஜென்ரலாக பேக் பண்ண பிடிக்காது. பட் இந்த பவுடரோட டெக்ஸ்டர் பார்த்தோன்னே இல்லை எனக்கு பேக் பண்ணணும்னு தோணுச்சு. பிகாஸ் அவ்வளோ ஃபைனாக இது வந்து மெல்ட் ஆயிருது. இட்ஸ் வெரி குட் பவுடர் கைஸ். எந்த ஃப்ளாஷ்பேக்கும் கொடுக்காம ஒரு சூப்பர் பவுடர், ஒரு ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர் வேணும்னா நீங்கள் இந்த பவுடர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் இது லிட்டரலாக என் ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து அன்றைக்கி பேக் பண்ணேன். எனக்கு பேக் பண்ண அன்றைக்கி பர்டிகுலராக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ என்னோடய அண்டர் ஐஸில், என்னோடய பிரிட்ஜ் ஆஃப் த நோஸில், என்னோடய ஃபோர்ஹெட்லாம் வந்து நான் நல்லா பவுடர் அப்ளை பண்ணி நான் வந்து பேக் பண்ணேன். உங்களுக்கு வந்து பேக்கிங் பெருசாக பிடிக்காது, செட் ஆகாதுன்னா நீங்கள் வந்து இந்த பவுடரை வச்சு நார்மலாக நீங்கள் எப்படி செட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி செட் கூட பண்ணலாம். அதுக்குமே இந்த பவுடர் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். உங்களுக்கு தெரியுது எவ்வளோ ஃபைனாக மெல்ட் ஆகிருக்குன்னு. நான் யூஸ் பண்ணுற பவுடர் பஃப் வந்து பார்த்திங்கன்னா அந்த பவுடர் கூடவே வர பஃப் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அது ரொம்ப அழகாக ஸ்கொயர் ஷேப்பில் குட்டியாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது யூஸ் பண்ணேன். ஸோ அந்த பவுடர் பஃப் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பேக் பண்ணதுக்கப்புறமா ஒரு பவுடர் ப்ரஷ் எடுத்து நான் வந்து லைட்டாக வந்து என்னோடய பவுடர்ஸ் வந்து டஸ்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ அழகாக வந்து செட் ஆகிருக்கு அப்படின்னு. ரொம்ப சூப்பராக இருந்தது. என்னோடய ஃபேவரட் பவுடராக இது மாறி இருக்குது. ஸோ இந்த மாதிரி திருப்பி என்னோடய ப்ரஷ்ஷை வச்சு நான் வந்து க்ளீனாக வந்து டஸ்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன் பேக்லாம். அண்ட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை ஸ்கின். நான் இனிஷியலாக பயந்தேன் கைஸ், இப்படி பேக் பண்ணுறோமே ஒருவேளை நம்ம அண்டர் வந்து கேக் ஆகிடுமோ அப்படின்னு. பட் இல்லவே இல்லை. எனக்கு இந்த பவுடர் நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். எனக்கு சீரியஸாக ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்டர் வந்து கேக் ஆகாமல் ஒரு சூப்பர் ஒரு ஃப்ளாலெஸ் ஃபினிஷ் வந்து எனக்கு கிடச்சிது இந்த பவுடரில். ஸோ அதுக்காக இந்த பவுடர் வந்து நான் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க, ஒரு பவுடர் உங்களுக்கு ட்ரை பண்ணணும்னு ஆசைனா கண்டிப்பாக இந்த சுகரோட ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர் வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இப்போ ப்ரெஷ்ஷில் இருக்கிற எக்ஸஸ் பவுடர் வந்து நான் சும்மா என் ஃபேஸ் வந்து லைட்டாக செட் பண்ணிக்கிறேன் என்னோடய சீக்லலாம். ஸோ அடுத்து ஐப்ரோஸ்க்கு நான் சுகரோட ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஸ்பூலி இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆங்குலர் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோ பென்சில் இருக்குது. சீரியஸாக இந்த ஷேப் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கைஸ். உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் எங்களுக்கு வந்து ஃபில் பண்ணுறதுக்குலாம். நல்ல ஒரு ஆங்கிள் இருக்குது. அண்ட் நான் வந்து 01 ஷேட் வந்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பூலி எடுத்து ஐப்ரோஸ் வந்து நல்லா கோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் நான் இப்போ ஐப்ரோஸ் வந்து லைட்டாக க்ரோ பண்ணுறேன் கைஸ். அதனால உங்களுக்கு பார்க்க அன்ஈவனாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு தெரியுதா ஃபில் பண்ணும்போது அந்த கலர் இட்ஸ் நைஸ் வெரி லைக் ஒரு டார்க் ப்ரௌன் கலருமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ லைட்டாக ஃபில் பண்ணால் போதும் நல்லா பிக்மெண்டடாகவே இருக்குது ஐப்ரோ பென்சில். ஸோ அடுத்து நான் கொஞ்சமாக ஃபில் பண்ணிட்டு திருப்பி ஸ்பூலி எடுத்து நல்லா வந்து கோம் பண்ணிக்கிறேன். ஸோ ஈவன் அவுட்டாக தெரியும் அப்படின்றதுனால. அதே மாதிரி ஆப்போசிட் ஐப்ரோஸ்லையுமே ஃபஸ்ட்டு ஐப்ரோஸ் வந்து நல்லா ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி ஸ்பூலி எடுத்து இந்த ஐப்ரோஸ் வந்து கோம் பண்ணிக்கிறேன். ஸோ ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறமா ஐஷேடோக்கு வந்து மூவ் பண்ண போகிறேன். அதுக்கு நான் வந்து ஒரு 2-in-1 ஐஷேடோ யூஸ் பண்ணேன் ஃப்ரம் சுகர். ஃபர்ஸ்ட் ஷேட் வந்து பார்த்திங்கன்னா குக்கீஸ் அண்ட் க்ரீம் அப்படின்ற ஷேட் யூஸ் பண்ணேன். ஸோ இதில் இருக்கிற அந்த மேட் ஷேடை வந்து இன்னர் அண்ட் அவுட்டர் கார்னரில் வந்து அப்ளை பண்ணிட்டு நான் பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஒரு ஏலோ ஹை மாதிரி க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னர் அண்ட் அவுட்டர் கார்னர் ரெண்டுத்துலேயுமே வந்து நான் அப்ளை பண்ணி நான் பிளெண்ட் பண்ணேன். பட் இனிஷியலாக வந்து நான் பிளெண்ட் பண்ணும்போது பயந்தேன் கைஸ். பட் ரொம்ப சூப்பராக பிளெண்ட் ஆகுது. ஸோ இட்ஸ் a very பியூட்டிஃபுல் ப்ராடக்ட் கைஸ். உங்களுக்கு ஒரு ஆன் த கோவில் வந்து ஒரு மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணும், ஒரு ஐஷேடோ லுக் க்ரியேட் பண்ணும், ஒரு மேட் அண்ட் ஒரு ஷிம்மர் ஷேட் இருந்தால் போதும்னா திஸ் இஸ் அன் அமேசிங் ப்ராடக்ட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இட் பிளெண்ட்ஸ் இன் லைக் அ ட்ரீம். ரொம்ப சூப்பராக பிளெண்ட் ஆகுது. நீங்கள் அப்படியே லைட்டாக பிளெண்ட் பண்ணாலே போதும் ரொம்ப அழகாக பிளெண்ட் ஆகுது. ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைட் பிங்க் கலர். ஸோ இது வந்து என்னோடய க்ரீஸில் வந்து நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டர் கார்னரில் ஒரு ப்ரௌன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாம்பியன் அண்ட் கேவியரில் இருக்கிற அந்த மேட் ஷேடை வந்து நான் அவுட்டர் கார்னரில் அப்ளை பண்ணி நான் வந்து பிளெண்ட் பண்ணேன். ஸோ இது வந்து மெயினாக அவுட்டர் கார்னர் அண்ட் க்ரீஸ்லேயே வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணேன். ஒரு மாதிரி ஒரு டார்க் ப்ரௌன் கலர் வந்து எனக்கு இல்லை என்னோட அவுட்டர் ஸ்பேஸில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நான் அதுக்காக இந்த கலர் வந்து நான் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ண ஐஷேடோலேருந்து இருக்கிற அந்த மெட்டாலிக் ஷேட் வந்து சென்டர் ஆஃப் த லிட்டில் அப்ளை பண்ணி நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வெரி பியூட்டிஃபுல் ஷேட் கைஸ் அண்ட் வெரி ஈஸி டு பிளெண்ட் கூட. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அழகான ஒரு பியூட்டிஃபுல் பாப் ஆஃப் கிளிட்டர் வந்து அது கொடுக்குதுன்னு. அண்ட் ரொம்ப சட்டிலாக இருக்குது, ரொம்ப பாப்பிங்காக ஜிக்கு இல்லாமல் ரொம்ப சட்டிலான ஒரு கிளிட்டராக இருந்தது. எனக்கு அதுவே ரொம்ப பிடிச்சிருந்தது. இது நீங்கள் சும்மா உங்களோட லிட்டில் வந்து ஒரு கிளிட்டர் மாதிரி வேணும்னா கூட நீங்கள் இது சோலோவாக கூட அப்ளை பண்ணலாம். இது அவ்வளோ சூப்பராக இருந்தது. அண்ட் நான் அது வந்து சென்டரில் அப்ளை பண்ணி நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ண க்ரீஸ் ஷேடை கொஞ்சமாக எடுத்து என்னோடய மெட்டாலிக் ஷேடை வந்து ஓரளவுக்கு நான் 2 கார்னர்ஸ்லையும் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து ஹார்ஷ் எட்ஜஸ் எதுவும் இல்லாமல் க்ளீனாக பிளெண்ட் ஆகிடும். ஸோ அதுக்காக நான் வந்து திருப்பி அந்த ஷேட் எடுத்து லைட்டாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஐஷேடோ லுக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதே மாதிரி ஆப்போசிட் ஐலையும் நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு லோவர் வாட்டர் லைனுக்கு அந்த ப்ரௌன் ஷேட் நான் எது க்ரீஸில் அப்ளை பண்ணணும் அந்த ஷேட் வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணி ஒரு பென்சில் ப்ரஷ் எடுத்து நான் க்ளீனாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ ஐஸ் வந்து பார்க்க ஈவெண்ட் அவுட்டாக தெரியும். ஸோ இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். அதே மாதிரி ஐஷேடோ கைஸ் ரொம்ப சூப்பராக வந்து பிளெண்ட் ஆகுது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நான் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து ஐலைனர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஐலைனருக்கு சுகரோட ஃபெல் டிப் ஐலைனர் வந்து யூஸ் பண்ணுறேன். இது யூஸ் பண்ணி நான் சின்னதான ஒரு விங் லைனர் வந்து ட்ரா பண்ணிக்க போகிறேன். ஸோ லைனர் ட்ரா பண்ணதுக்கப்புறமா காஜல், அதுக்கு நான் சுகரோட காஜல் தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் காஜல் கைஸ். நான் வந்து எப்போவுமே அவுட்டர் ஹாஃபில் தான் நான் காஜல் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி அவுட்டர் ஹாஃப்க்கு மட்டும்தான் நான் காஜல் வந்து யூஸ் பண்ணேன். எனக்கு ஃபுல்லாக காஜல் யூஸ் பண்ண பிடிக்காது. ஸோ அதே மாதிரி அவுட்டர் ஹாஃபில் வந்து நான் லைட்டாக காஜல் வந்து அப்ளை பண்ணேன். அண்ட் இட்ஸ் வெரி பிக்மெண்ட்டாக, நீங்கள் லைட்டாக அப்ளை பண்ணி நல்லா வந்து உங்களுக்கு ஒரு பிக்மெண்டேஷன் கொடுக்குது இது காஜல். ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா மஸ்காரா. அதுக்கு நான் சுகரோட லென்த்தனிங் மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். ஷேட் வந்து பிளாக்கெஸ்ட் பிளாக். அண்ட் இதோட வான் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது கைஸ், ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அண்ட் லேஷஸ் வந்து நல்லா லென்த்தன் பண்ணி கொடுத்தது. அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி இட் இஸ் அ குட் லென்த்தனிங் மஸ்காரா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு லேஷஸ் வந்து நல்லா லென்த்தன் பண்ணணும்னு நீங்கள் இந்த மஸ்காரா வந்து ட்ரை பண்ணலாம். நான் வந்து ஒரு 4 to 5 கோட்ஸ் ஆஃப் மஸ்காரா நல்லா வந்து என்னோட லேஷஸில் வந்து அப்ளை பண்ணேன். அண்ட் நான் வந்து எனக்கு ஃபால்ஸீஸும் அப்ளை பண்ணேன் கைஸ். ஸோ அப்பர் அண்ட் லோவர் லேஷஸ் ரெண்டுத்தையுமே மஸ்காரா வந்து நான் நல்லா கோட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கமிங் பேக் டு த ஃபேஸ், நான் அதுக்கு சுகரோட கான்டோர் த ஃபேஸ்லேருந்து 01 அப்படின்ற பேலட் யூஸ் பண்ணுறேன். அதில் இருக்கிற ப்ரான்சர் ஷேட் எடுத்து நான் கொஞ்சமாக என் ஃபேஸ்க்கு வந்து ப்ரான்சர் வந்து அப்ளை பண்ணேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா என் ஸ்கின் டோனுக்கு லைட்டாக இருந்தது, பட் ஸ்டில் ஐ ஒர்க் வித் இட். எனக்கு இது ஓகேவாக தான் இருந்தது. ஸோ அதனால் நான் கொஞ்சமாக ப்ரான்சர் எடுத்துகிட்டு நான் வந்து எங்கெல்லாம் யூஸ்வலாக ப்ரான்சர் அப்ளை பண்ணுவேன், என்னோடய சீக் போன்ஸில், என்னோடய ஃபோர்ஹெட்டில், என்னோடய ஜா லைன்லாம் நான் வந்து ப்ரான்சர் அப்ளை பண்ணேன். ஸோ ப்ரான்சருக்கு அப்புறமா ப்ளஷ், அதே பேலட் இருக்கிற ப்ளஷ் வந்து யூஸ் பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட் மெலோ பிங்க் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ப்ளஷ். அண்ட் ரொம்ப ரொம்ப சட்டிலாக இருந்தது கைஸ். கேமரா குடன்ட் டு எனி ஜஸ்டிஸ். பட் என்னன்னா என்னோடய ஃபேஸில் வந்து ரொம்ப அழகாக சட்டிலான ஒரு பிங்க் ஷேட் மாதிரி இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு பியூட்டிஃபுல் க்ளோ கூட இது கொடுத்தது. ஸோ எனக்கு இந்த ப்ளஷ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் நீங்கள் வந்து ஃபேராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ளஷ் வந்து இன்னும் அழகாக இருக்கும். பட் நான் கொஞ்சம் மீடியம் டு டேன் ஸ்கின் டோனில் இருக்கிறதுனால எனக்கு வந்து ரொம்ப லைட்டாக தான் இது வந்து விசிபிளாக இருந்தது. பட் ஸ்டில் ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ளஷ். நெக்ஸ்ட் அதே பேலட்டில் இருக்கிற ஹைலைட்டர் யூஸ் பண்ணி நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். என்னோடய சீக் போன்ஸில், என்னோடய பிரிட்ஜ் ஆஃப் த நோஸில், என்னோடய கியூபிட்ஸ் போரில் நான் வந்து ஹைலைட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். அகைன் இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேச்சுரலான ஹைலைட்டர் கைஸ். ரொம்ப சங்கி கிளிட்டர் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருந்தது ஹைலைட்டர். ஸோ நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக்கு சுகரோட ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் லிப்ஸ்டிக் ஷேட் வந்து போல்ட் ப்ளே வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நைஸ் ஒரு டார்க் பிங்க் கலர் லிப்ஸ்டிக். பட் எனக்கு ஒரு ரெட் லிப்ஸ்டிக் தான் போகணும்னு ஆசை. நான் அதை ட்ரை பண்ணும்போது ஐ தாட் ஒரு நைஸ் கிரான்பெரி ரெட் மாதிரி இருக்குன்னு. பட் இது கொஞ்சம் டார்க் பிங்காக இருந்ததுனால நான் சுகரோட மேட் ஹெசல் லிப் கிரையான்லேருந்து ஷேட் ஸ்கார்லட் ஹாரா வந்து அப்ளை பண்ணி நான் கம்ப்ளீட் பண்ணேன் இந்த லுக்கை.
ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு வெட்டிங் கெஸ்ட் மேக்கப் லுக்லாம் ரொம்ப அப்ரோப்ரியேட்டாக இருக்கும். அண்ட் நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா எல்லாமே சுகரோட ப்ராடக்ட்ஸ். உங்களுக்குலாம் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் வீட்டில் ரொம்ப ஹாப்பியாக இருங்க. டேக் கேர். பாய்.